ஒரு மனதோடு ஜெபியுங்கள். எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே ஜெபம் வல்லமை பெறும். அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அங்கே திரளான கூட்டத்தார் ஒரு மனதோடு கூடி ஜெபித்ததால் அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. உங்கள் ஒரு மனதை கட்டி காக்க பொறுமை, தாழ்மை இவைகளை கடைபிடிங்கள். அடுத்த ஒரு குற்றத்தை மன்னித்து அவர்கள் செய்த தவறுகளை மறந்து விடுங்கள். ஆவின் கனிகளோடு நாம் வாழ வேண்டும். கூடுமானவரை எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க அன்புடன் பேசுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் பகிர்ந்து கொண்டு மன உருக்கத்தோடு ஜெபியுங்கள். இணைந்த இருதயத்தோடு ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என உணர்ந்திடுங்கள். எங்கே 2 பேர் 3 பேர் கூடி அவர் நாமத்தில் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலும் இயேசு இருப்பதாய் வாக்களித்தார். இருவரானாலும் மூவரானாலும் ஒரு மனதோடு இணைந்து ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நடுவில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.